போல் டிசைன் மேட்ச் பிட்வீன் கொத்தமங்கலம் விசஸ் கரம்பக்குடி. இதில் டாஸ் கொத்தமங்கலம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. கரம்பக்குடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா சஞ்சு. புள்ளி பவர் பிளே ஒரு ஷாட்னா விஜய். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. அள்ளி அப்படியே வெளியே எடுத்துட்டாங்க. விக்கெட் ரீஜனில் கேட்ச் ட்ராப் ஆயிருங்க. கேட்ச் ட்ராப் ஆகி யாரா மாதிரி இருக்கு. அந்த முதல் பாலே எங்கள் யார் அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை சஞ்சு. செகண்ட் ஒன் அகைன் ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அண்டரில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் இருந்தாங்க. தரையோட தரையாக போயிருக்கு. லோட்டா செகண்ட் பட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நான் ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். பந்து 5 தடவை பெரிய ஸ்டூல் போனாங்க. குத்துன்னு வந்து நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பவுல். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட கடைசி 2. பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. பேக் டு பேக் ஃபுல் பேக் லென்த்ல டாட். ஃபர்ஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயோட கடைசி 1. அவங்க இந்த செம்ஸில் ஒரு மூணு விளையாட பார்த்தாங்க. லெக் பை மூலியம் ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அட்லாஸ். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க விஜய். ஒரு முடியல 9 ரன் அடிக்காங்க கரம்பக்குடி. முதல் பாலே 6 அவுட் கொடுத்தாலும் அடுத்தடுத்த வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க விஜய். நம்ம ஷாட்னா சந்துரு அப்படிங்களா. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாஸ் பவர் மேபி இதில் தரையோட தரையாக தள்ளியிருக்காங்க. கேப்லையும் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் லைனில் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். உயர்ந்த ஸ்டெம்ஸில் அப் டு அகைன் லென்த்தில் கீப்பரை போய் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக லெக் பை மூலியம் ஒரு சிங்கிள் அகைன். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை டவுன் த ட்ராக் போய் மிட் விக்கெட்டில் எடுத்து விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் அகைன் கேட்ச் ஸ்டாப். 2 லைஃப் கொடுத்துருக்காங்க இங்கே சஞ்சுக்கு. சிங்கிள் அகைன். கண்டிப்பாக லைஃப் மேட்சை மாற்றுமான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அப் டு அக்கரில் தரையோட தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு. கையில் இருந்து பம்ப் ஆயிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் மோர் இந்த தடவை பான பால் சரியான கனெக்ட் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் 1 கடைசி செகண்ட் ஓவரோட கடைசி 1. இந்த தடவை அப் டு அகைன் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பாக்ஸில் கையிலிருந்து பம்ப் ஆகி சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிள் அட்லாஸ். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடியல 15 ஆடி இருக்காங்க கரம்பக்குடி. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. தேர்ட் ஷாட்னா ரங்கநாதன். முதல் பாலே அவுட் சைட் ஆச்சு. டாஸ் பால் சரியான கணக்கில் பாலை துரத்தி ஃபீல்டர் குயிக்கராக போயிருமான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி சரவணன் பேட் வந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு டேல இன்னைக்கு இன்னிங்ஸில். அடுத்த பந்து 5 தடவை ஸ்லோவரை வாட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் குயிக்கராக போயிருமுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அகைன் லென்த்தில் ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. விக்கெட். நல்லா அடிக்கிற சரவணன் இப்போ ஆட்டம் பண்ணுது வெளியே. கொண்டு வந்து பேட்ஸ்மேனா தினேஷ் டேக்கில். அடுத்த பந்து முதல் பாலே பனிஷ் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். குயிக்கராக போயிருக்கு. செவத்தில் போட்டுன்னு நினைக்கிறேன். செவத்தில் போட்டு டிவியேட் ஆயிருக்கு பால். பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி போயிருக்கு. ஆனால் கிராண்டர் 2 அந்த செவத்தில் போட்டா கிராண்டர் 2. கடைசி 2 ஒயின் ஸ்டம்ஸில் ஒரு ஒய்டு. லாஸ்ட் மோர் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆஃபில் தெரிஞ்சிட்டு போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பாலை தடுக்க முடியல. உண்மையில ட்ரை பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி தினேஷ் பேட் வந்து முதல் பவுண்டரி. 5 ஓவர் சொல்லியிருப்பேன். 4 ஓவர் தான். தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால். இந்த தடவை அவுட்லேருந்து டாட் பால் அட்லாஸ். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பயங்கர ஷாட்னா சதீஷ். முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. அப்படியே இந்த ஸ்டம்ஸில் போயிருக்கு. ஃபீல்டர் நல்லாவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள். அடுத்த பந்து அப் டு அக்கரில் இந்த தடவை லெக் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. விக்கெட். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை சரியான கனெக்டில் லாங் ஆஃபில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் விக்கெட்டாக வந்தாங்க. மாலுக்கு சிங்கிள். லாஸ்ட் 3 மூவ். செகண்டில் சாஜு அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். லாஸ்ட் 2 மோர். அகைன் பாக்ஸில் அப் டு அகைன் லென்த்தில் ஃபீல்டர் கையை நோக்கி டாட் பால். கடைசி 1 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 1 டார்கெட்டை திருமணிக்கூடிய பந்து. இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆஃப்ல ஹைட் பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். அதே லாஸ்ட் சாஜு பேட்ல இருந்து லாஸ்ட் 6
இந்த ஆரோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க கரம்பக்குடி. 4 ஓவர் முடிவில் 38 ஆடி இருக்காங்க கரம்பக்குடி. 39 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க கொத்தமங்கலம். 38 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெங்கட் மற்றும் கார்த்திக். ஸ்டேக்கில் வெங்கட், நான் ஸ்டேக்கில் கார்த்திக். ஃபர்ஸ்ட் 1 நோண்டி பவர் பிளே ஸ்டார்ட்னா சர்வான். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே தப்பான பால் பனிஷ் பண்ணால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட். அடுத்த பந்து அப்டா கேனதில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்வான் டாட் பால். அடுத்த பந்து இந்த ரூபா ரீஸ்டலுக்கு போனாங்க. உடம்பு போட்டு லெக் பையில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள். அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்கன்றத பார்ப்போம். 5 பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கா? 2மே போயிருக்கு. அங்கே 6. கார்த்திக் பட்லேருந்து முதல் 6. பவர் பிளேயோட கடைசி 1. இந்த தடவை உடம்பு போட்டு விளாண்டாங்க கண்டிப்பாக. டாட் பால் மாதிரி பவுலர் போட்டு வந்தாங்க குக்கரா. டாட் பால். ஃபர்ஸ்ட் மோர் ஆப்டா கேனத்தில் வித்தை குக்காத பந்து வச்சு டாட் பால். ஃபர்ஸ்ட் மோர் பவர் பிளேயோட கடைசி 1. ஆப்டா கேனத்தில் அகைன் வித்தை குக்காத பந்து வச்சு அவுட் சைட் ஆச்சு. நல்லா ஸ்டாப் யங்ஸ்டர் சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த பவர் பிளேயர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. சர்வான் ஒரு முடிவில் 9 ரன் ஆடி இருக்காங்க கொத்தமங்கலம். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் 1. ஆப்டா கேனத்தில் வித்தை குக்காத பந்து வச்சு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் குக்கராகவே இருந்தாங்க. ரன்னிங் பிட்வீன் 2 பேருமே ஈஸி 2. இல்லை ஈட்டி செகண்ட் 1. அகைன் ஆப்டா கேனத்தில் வித்தை குக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோ சிங்கிள். அடுத்த பந்து தப்பான பால் ஆனாலும் மிஸ் பண்ணி இங்கே போல்ட் ஆகிருக்காங்க. ஹார்ட் லக் வெங்கட். ஹரிஷ் ஸ்டேக்ல டாஸ் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி டவுன் தி ட்ராக்ல மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல அட்டாக் ஆனீங்க சர்வான். விக்கெட் வந்த முதல் பாலே ஆட்டம் பண்ணது வெளியே. நீ பேட்ஸ்மேன் வசி கடைசி 2. அகைன் அப்டேக் இனத்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சுங்க. எல்லா பாலுமே ஆக்கிங் இனத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பால் டாஸாக மாறி இருக்குது. மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாக மாறி இருக்குது. கண்டிப்பாக பவுலர் நல்லா போட்டுருக்கப்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே. பவுண்டரி அந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க வாசி. லாஸ்ட் 1 பால் பிகேன் த ஸ்டம்ப்ஸில் அதுவும் ஆக்கிங் இனத்தில் தான் வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக் சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட அந்த ஓரம் முடிச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்டர் ஈட்டி. முடியல 17 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்லேருந்து கொத்தமங்கலம். ஷாஜகான் முதல் பாலே இங்கே ஒயிட். பவுண்டரி செகண்ட் லவாசி அகைன் பாக்ஸில் வெளியே போயிருக்கு. ஒயிட். அகைன் ஃபர்ஸ்ட் பவுண்டரி சுவிட்சு திரும்பினாங்க. திரும்பினதை பார்த்து பாக்ஸில் அடிச்சாங்க. வெளியே போயிருக்கு. இந்த தடவையும் பேக் டு பேக் ஒயிட். அகைன் ஃபர்ஸ்ட் பவுண்டரி லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. வாசி பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். அடுத்த பந்து 5 தடவை விட்டு லேட் கட்டுக்க போனாங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் எடுத்துருந்து கண்டிப்பாக விக்கெட் சிங்கிளாக மாறி இருக்கு. அடுத்த பந்து அப்டாக்கரை தெளிவாக எடுத்தாங்க. லாங் ஆஃபில் பவுண்டரி நினைக்கிறேன். ஃபீல்டர் வந்து தடுத்து போட்டுருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஓவர் த்ரோவாக மாறி இருக்கு. பேக்கை வந்து நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 3. அடுத்த பந்து 5 தடவை ஷாட்டுக்கு போனாங்க. லாங் ஆஃபில் தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் நல்ல டேக்கனுக்கு அண்டரில் போய் கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட் நல்லா அடிக்கிற வாசி. இப்போ ஆடுறது வெளியே. பேட்ஸ்மேனா ராகுல் ஸ்டேக்கில் 2. டாஸ் பால் ஒரு ஸ்லைஸுக்கு போனாங்க. கேப்லையும் போயிருக்கு. இது வரைக்கும் எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். ஃபீல்டர் கொஞ்சம் பாலுக்கு லேசியாக ரியாக்ட் ஆகிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஈஸி 2. தேர்ட் லாஸ்ட் பால் ஆப்டாக்கில் வித்தை கொடுக்காத வந்துச்சு. டாட் பாலுங்க. அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. ஷாஜகான் 30 ஆடி இருக்காங்க. மீதமில்ல 6க்கு 9. பவுலிங் மாயாண்டி முதல் பாலே அங்கே பிகேன் த ஸ்டம்ப்ஸில் எடுத்து தான் விட்டாங்க. கேட்ச் ஃபீல்டர் வச்சு செட் பண்ணி கேட்சை எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட். மீதமில்ல 5க்கு 9. மேட்ச் ஆன் ட்விஸ்ட்டில் இருக்குது. இந்த மேட்ச் கண்டிப்பாக லாஸ்ட் பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை 5க்கு 9. ஸ்டேக்கிங்கில் விசி நியூ பேட்ஸ்மேனா 5 தடவை சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. பவுலர் தடுக்க பார்த்தாங்க. முடியல. ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோ. அங்கே கொஞ்சம் லேட் பண்ணியிருக்காங்க. பிடிச்சி வைக்க 2 மாறி இருக்குது. ஈஸி 2. மீதமுள்ள 4க்கு 7 ஆடணும். ஆடச்சா ட்ரா பண்ண மேட்சை. ஷார்ட் பால் இந்த தடவை உட்லத்தில் இறங்கி போனதை பார்த்து டவுன் த ட்ராக்ல இங்கே ஒரு ரன் அவுட். டாட் பால். மீதமுள்ள 3க்கு 7. ஏரி கமிட்டை லோட்டாஸா தள்ளிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
ஃபிளாட்டாவே போயிருக்கு. அங்கே 6 ராகுல் பேட்டர் முதல் 6 மேட்சை குவிக்கரா எடுத்துருக்காங்க. மீது 2-1 எங்கேயோ இருந்த மேட்சை எப்படியோ மாற்றி கொடுக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, பவுலர் பனிஷ் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். 2-1 மேட்ச் ஆன் ப்ரெஷர். இப்போயும் மேட்ச் என்ன வேணா மாறும். மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு இது வரைக்கும். ஸ்டிங்கிங் இல்லை ராகுல். அகைன் டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. அதுவும் அட்லாஸ் இந்த ஆரோட மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்ல தகுதி பெறாங்க. கொத்தமங்கலம் வெல் பிளேட் பை கரமக்குடி. கடைசி வரைக்கும் லாஸ்ட் பால் வரைக்கும் டஃப் கொடுத்து வந்தாங்க மேலே.